கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து பொருளாசையை குறித்தும் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம் என்பதை குறித்தும் இயேசு கூறிய உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். மற்றும் ஒரு நாள் இயேசு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்து ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று கூறினார். அப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று இயேசுவிடம் கேட்டான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று கூறினார். ஆனால் அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் இயேசு கூறியதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது அப்போஸ்தலராகிய பேதுரு இயேசுவை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். இயேசு அதற்கு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று கூறினார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். நாம் இவ்வுலகத்தார் அல்ல என்றும் நம்முடைய பொக்கிஷங்களை நாம் உலகத்தில் அல்ல பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என வேதமும் நமக்கு சொல்லுகிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஆகையால் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று கூறினார். வேதத்தில் அனனியா சப்பீராள் என்பவர்கள் பண ஆசையினால் ஒரு பங்கு பணத்தை வஞ்சித்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய்யுரைத்து மரித்து போனதை வேதத்தில் நாம் காணலாம்.
ஆனால் ஆபிரகாம் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் நிறைந்த சீமானாய் இருந்தார். ஆனாலும் அவர் ஐஸ்வர்யத்தை நம்பாது தேவனை பற்றி கொண்டு தேவனை விசுவாசித்து விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். வேதத்தில் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என கூறப்படுகிறது. நம்மிடத்தில் காணப்படும் ஐஸ்வர்யம் நம்மை ரட்சிக்காது. ஐஸ்வர்யம் தீமையும் அல்ல, தரித்திரம் போற்றப்படக்கூடியதும் அல்ல. ஏனென்றால் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இயேசு கூறிய இந்த உவமை போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.